பங்குனி ஒவ்வாதிக்கு வேப்பம்பூ சாப்பிடணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம். இந்த பங்குனி ஒவ்வாதின்றது வேற ஒன்றும் இல்லை, தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதி. அந்த யுகாதி வருடப்பிறப்புனால தான் வந்துட்டு நம்ம ஊரில் பங்குனி ஒவ்வாதின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேப்பம்பூ, பழம், சர்க்கரை, வேப்பம்பூ மட்டும் தனியாக சாப்பிட முடியாதுன்றதுனால கூட வந்துட்டு பழம், சர்க்கரை நல்லா போட்டு கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. இந்த 2-3 மாதத்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துலேயும் வந்துட்டு வேப்பம்பூ இருக்கும். அதுக்கப்புறமா இந்த 9-10 மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ கண்ணில் கூட பார்க்க முடியாது. இந்த டைமில் இந்த வேப்பம்பூ கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சாங்கியம் வச்சுருப்பாங்க போல இருக்குது, கண்டிப்பாக சாப்பிட்ணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரிசி தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேக வச்ச நெல் இருந்துச்சு, அதை மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால அந்த ரூம்குள்ளே வந்துட்டு நல்லா தொடச்சி விட்டு கொட்டி வச்சுட்டோம். ஃபேன் போட்டு அந்த நைட்டு முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இன்றைக்கி சாயந்தரமாக தான் வந்துட்டு அது எல்லாத்தையும் எடுத்து மூட்டை பிடிச்சி வைக்கிறோம். அரிசி எல்லாம் அள்ளி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பழைய தயிர்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெண்ணெய் எடுக்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருந்தேன். அது மிஷினில் அடிச்சிட்டு இருந்தது. வெண்ணெயெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த புளிச்ச மோர், பழைய மோர் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கேனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஒரு 2-3 மாதத்துக்கு நல்லா புளிக்கட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் மோட்டர் ஓடும்போது அந்த தண்ணியிலேயே வந்துட்டு அப்படியே ஊற்றி வச்சுட்டோன்னா காட்டுக்கு போயிடும். இந்த புளிச்ச மோர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா புழு பூச்சியெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா இப்போது மஞ்சள் வெட்டின காட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியும் மிளகாய் செடியும் வந்துட்டு அந்த மஞ்சள் செடிக்குள்ளேயே இருந்ததுனால கொஞ்சம் கூட வந்து இருக்கிறதே தெரியாமல் நல்லா வளர்ந்து வராமல், அதாவது பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் வளர்ந்து வந்துருச்சு. ஆனால் காய் காய்க்கிறதுக்கு வழி இல்லாமல் மஞ்சள் செடியெல்லாம் போட்டு அமர்த்திட்டு இருந்தங்காட்டி காயே காய்க்காமல் இருந்தது. இப்போ மஞ்சள் செடி தாள்லாம் இருந்துட்டு மஞ்சள்லாம் வெட்டினதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து பிடுங்கி ஒரே பாரில் வச்சு விட்டுட்டோம், நல்லா வாய்க்கால் மாதிரி போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காய் காய்ச்சிட்டு இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் புழு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அந்த எறும்பு பவுடரு, அந்த வேப்பம் புண்ணாக்கு, புளிச்ச மோர் இந்த மாதிரி ஏதாவது தெளிச்சு விட்டோம்னா அந்த புழு எல்லாம் போயிடும். நல்லா ஆர்கானிக்கான காய் கிடைக்கும். ஒரு 4-5 கத்திரிக்காய் இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் புழுவாக இருந்துச்சு. அதெல்லாம் போட்டுட்டு நல்ல கத்திரிக்காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். வரப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து போட்டு இப்போ தான் ஒரு 20 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒன்று தான் இருக்குது, கையோடு எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வந்துட்டு அந்த மரத்துக்கிட்டே கிடந்தது. சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே பக்கமாக பொறுக்கி எடுத்து போட்டுட்டு சுற்றிலையும் பார்த்தா இங்கே மட்டும் இல்லை, தென்னந்தோப்புலையுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு தேங்காய் விழுந்து தான் கிடக்கும். இங்கே வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு தென்னை மரம் வச்சுருக்கிறதுனால யாரும் வந்துட்டு தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ரோட்டு மேலேயே இருந்துச்சுன்னா வேணால் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி தோப்புக்குள்ளே நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் அடுத்த தடவை தேங்காய் போடுற வரைக்கும் அப்படியே தான் கிடக்கும்.